வளைகுடாவில் எண்ணெய் உற்பத்தி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்தால் எரிந்து சாம்பலாவை அழிப்போம், அமெரிக்காவை புதைப்போம். நள்ளிரவு வீதிகளில் மாபெரும் ஏவுகணைகளை இறக்கிய இலகையை தொடரும் ட்ரம்பிற்கு மாபெரும் பதிலடி. அமெரிக்க தளங்கள் மீது நொடிப்பொழுதில் ஏவுகணை மழை பொழியும். ஈரான் ராணுவம் கடத்தி கோடிகளில் வருமானம். சர்வதேச அளவில் நடக்கும் கள்ளச்சந்தை. பூமியின் நலன்களை அழிக்கும் கருப்பு வியாபார வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. வர்றப்ப பாத்துக்கலாம் என்று அசால்ட்டா இருக்க வேண்டாம். சிக்கினீங்கன்னா உங்க பணம் எல்லாம் காலி ஆகிடும். காலி. வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் தளபதி விடுத்த மாபெரும் மரண எச்சரிக்கை. போர் நிறுத்த முடிவடைய உள்ள பதற்றமான சூழ்நிலையில் அண்டை நாடுகள் அமெரிக்காவிற்கு தங்களது ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதித்தால் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் எண்ணெய் வளங்களையும் அழித்து சாம்பலாக்குவோம் என்று ஈரானிய புரட்சிகர காவல் படை தளபதி எச்சரிக்கை விடுத்தது உலகை அதிர வைத்துள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படையின் விண்வெளி பிரிவு தளபதியான ஜெனரல் மஜித் மௌசவி ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்துவது மிகப்பெரிய தவறாக அமையும் என்று ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆம், அண்டை நாடுகள் தங்களது நிலத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்தால் வளைகுடா பிராந்தியத்தின் மாபெரும் எண்ணெய் வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் முழுமையாக தாக்கப்பட்டு அழிக்கப்படும் என அவர் மிக கடுமையாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தெற்கு அண்டை நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த எதிரிகளுக்கு இடமளித்தால் அவர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எண்ணெய் உற்பத்தி என்பதற்கே நிரந்தரமாக விடை கொடுக்க வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார். வளைகுடா முழுவதும் உள்ள பல அரபு நாடுகளில் அமெரிக்கா தனது மாபெரும் ராணுவ தளங்களையும் பல்லாயிரக்கணக்கான துருப்புகளையும் நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிருந்துதான் ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதோடு மட்டுமன்றி அமெரிக்காவிற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் அரபு நாடுகளை நோக்கியும் ஈரான் தனது ஏவுகணைகளை திருப்பியுள்ளது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவிற்கு தொடர்ந்து இடமளித்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பொருளாதாரமும் சுக்குநூறாகி உலகமே இருளில் மூழ்கும் மாபெரும் ஆபத்து உருவாகியுள்ளது. வெடித்த போர் முழக்கம். அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஈரான் தனது தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் மாபெரும் அரசு ஆதரவு பேரணிகளை நள்ளிரவில் நடத்தி அதில் தங்களின் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவீதியில் காட்சிப்படுத்தி உலக நாடுகளுக்கு மரண பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் நடந்த பேரணியில் ஈரானின் மாபெரும் கதர் மற்றும் கோரம் ஷாகர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கோரம் ஷாகர் 4 என்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டன. டெஹ்ரான் மட்டுமன்றி ஷிராஸ், தப்ரிஸ் மற்றும் ஜன்ஜான் ஆகிய நகரங்களிலும் இந்த மாபெரும் ஏவுகணை கண்காட்சி நடந்துள்ளது. டெஹ்ரானில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கோரம் ஷாகர் 4 ஏவுகணையில் ஒட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் கத்தார் நாட்டின் மாபெரும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிறுவனமான ராஸ்காஸ் தங்களின் இலக்கு என்று அப்பட்டமாக குறிப்பிடப்பட்டு உலகையே அதிர வைத்துள்ளது. இந்த மாபெரும் இரவு நேர பேரணிகளில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானிய கொடிகளை ஏந்தி அமெரிக்காவிற்கு மரணம் என மாபெரும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இஸ்ரேலின் டெல் அவிவை உடனடியாக தாக்குமாறு IRGC விண்வெளி படை தளபதி மஜித் மௌசாவிற்கு கோரிக்கை விடுத்தனர். பிப்ரவரி 28ஆம் தேதியன்று போர் தொடங்கியதில் இருந்து தினமும் நடைபெறும் இந்த இரவு நேர பேரணிகள் அரசுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுவது மட்டுமன்றி இருட்டிய பிறகு அரசுக்கு எதிரானவர்கள் தெருக்களில் கூடி போராடுவதை தடுக்கும் ஒரு மாபெரும் ராஜதந்திர உத்தியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் நாங்கள் போருக்கு தயார் என்பதை உலகிற்கு தங்களது சொந்த மக்களுக்கும் நிரூபிக்கக்கூடிய வகையில் ஈரான் இந்த ஆயுத கண்காட்சியை தெருக்களில் நடத்துகின்றது. கத்தார் போன்ற அண்டை நாடுகளின் வளங்களை வெளிப்படையாக இலக்கு வைப்பது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மாபெரும் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ள ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் கடல் முற்றுகையை தொடர்வதாக அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா எங்கள் மீது சிறு தாக்குதல் நடத்தினாலும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடியாக மாபெரும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானிய ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்து உலகத்தை அதிர வைத்துள்ளது. ஈரானின் கத்தாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சுல்ஃபகாரி தங்களது திறமையான மற்றும் வலிமையான படைகள் நீண்ட காலமாகவே 100% முழுமையான தயார் நிலையில் இருப்பதாகவும் தங்களின் விரல்கள் எப்போதும் ட்ரிக்கரில் தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மீது எந்த ஒரு ஆக்கிரமிப்பையோ அல்லது ராணுவ நடவடிக்கையோ மேற்கொண்டால் ஈரானிய படைகள் முன்கூட்டியே துல்லியமாக குறிவைத்து தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கும் இலக்குகள் மீது உடனடியாகவும் மிக கடுமையாகவும் தங்களது தாக்குதலை தொடங்கும் என அவர் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ராணுவ தளபதிகள் தொடர்ந்து விடுத்து வரும் போர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஈரானின் இந்த உச்சக்கட்ட
ராணுவ பிரகடனம் வெளிவந்துள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகை தொடரும் என்று அறிவித்ததே ஈரானின் இந்த மாபெரும் கோபத்திற்கும் ராணுவ தயார் நிலை அறிவிப்பிற்கும் மிக முக்கிய காரணமாகும். அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் கடல் முற்றுகை மூலம் ஈரானின் கழுத்தை நெரித்துக் கொண்டே இருக்கின்றது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான், நாங்கள் தூங்கவில்லை, ட்ரிக்கரில் கை வைத்துத்தான் காத்திருக்கின்றோம் என அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. இரு தரப்பும் தங்களின் மாபெரும் ஆயுதங்களை நேருக்கு நேர் நீட்டிக் கொண்டிருப்பதால் சிறு பொறிப்பட்டாலும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் சாம்பலாவது உருளை எறும்புகள் தானே என்று நாம் நினைப்போம். ஆனால் அவற்றை வைத்து சர்வதேச அளவில் வர்த்தகம் நடைபெறுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆம், எறும்புகள் சர்வதேச பல்லுயிர் ஒப்பந்தங்களால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்நிலையில் கென்யாவிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ராணி எறும்புகளை கடத்த முயன்றதாக 27 வயதான சீன நாட்டு நபரான ஜாங் கெக்யூன் என்பவருக்கு நைரோபி நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. கென்யாவில் அரிய வகை எறும்புகள் சட்டவிரோதமாக கடத்தப்படும் விவகாரம் தற்போது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்குள்ள ஒரு குறிப்பிட்ட வகை எறும்புகள் சர்வதேச சந்தையில் சுமார் 20,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எறும்புகள் பெரும்பாலும் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ரகசியமாக அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக ராணி எறும்புகள் மட்டும் அடையாளம் காணப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. இவை மருந்து தயாரிப்பு, அலங்கார பொருட்கள் மற்றும் சில நாடுகளில் வினோதமான உணவாக பயன்படுத்தப்படுவதால் இந்த கள்ளச்சந்தை தொழில் மிக வேகமாக விரிவடைந்து வருகின்றது. இந்த கடத்தல் தொழிலால் கென்யாவின் பல்லுயிர் சூழல் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. எறும்புகள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் பேராசை காரணமாக இவை வேட்டையாடப்படுவது காடுகளின் அழிவிற்கு வழிவகுக்கும் என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் கென்யா அரசு இந்த கடத்தலை தடுக்க பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் சமூக வலைதளங்கள் மற்றும் ரகசிய இணையதளங்கள் வழியாக நடக்கும் இந்த கருப்பு வணிகம் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகின்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கேற்ப வாகன பதிவு முறை தொடங்கி நம்பர் பிளேட் வரை பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட வண்ணம் உள்ளன. அந்த வகையில் அனைத்து வாகனங்களிலும் முக்கியமான அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழைய வாகனங்களை வைத்திருப்பவர்கள் இதனை செய்யாமல் விட்டால் கடும் அபராதத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களிலும் உயர் பாதுகாப்பு கொண்ட நம்பர் பிளான், அதாவது HSRP வகை பதிவு எண் பலகைதான் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நீண்ட காலமாகவே அரசு அறிவுறுத்தி வருகின்றது. இருந்தாலும் பழைய வாகனங்களை பயன்படுத்தும் பலரும் அதனை அப்டேட் செய்யாமல் பழைய நம்பர் பிளேட்டை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் தான் HSRP நம்பர் பிளேட் பொருத்தவில்லை என்றால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உங்கள் வாகனத்தில் அதிக பாதுகாப்பு கொண்ட HSRP நம்பர் பிளேட் இல்லை என்றால் இனி உங்களால் வாகன புகை பரிசோதனை சான்றிதழை பெறவே முடியாது என்றும் போக்குவரத்து துறை தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2019 பிறகு வாங்கப்பட்ட அனைத்து புதிய வாகனங்களுக்கும் விற்பனையின் போதே இந்த HSRP நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஏப்ரல் 1, 2019 முன்பு வாங்கப்பட்ட பழைய வாகனங்களுக்கும் இந்த நம்பர் பிளேட்டை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் www.hsrp.com, வாகன உரிமையாளர்கள் www.bookmyhsrp.com என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாகவே இதற்கு விண்ணப்பிக்கலாம். உங்களின் மாநிலம், RC, வாகன பதிவு எண், இன்ஜின் எண் மற்றும் சேசிஸ் எண் ஆகியவற்றை உள்ளிட்டு விண்ணப்பம் செய்து கட்டணம் செலுத்த வேண்டும். 2 சக்கர வாகனங்களுக்கு 200 முதல் 500 வரையிலும், 4 சக்கர வாகனங்களுக்கு 600 முதல் 1500 வரையிலும் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது.